நம்ம வீட்லயே ரொம்பவே ஹைஜீனிக்கா சூப்பரான டேஸ்டியான பம்கின் பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ பம்கினை இது மாதிரி காய் சீர் வச்சு நல்லா சீவிட்டு கடாயில சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம நல்லா குழைவா வேக வச்சு எடுத்துக்கணும். இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு, 2 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்து கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும். இதுக்கு எவாபரேட் மில்க் தான் சேர்ப்பாங்க. நம்ம கிட்ட அது இல்லன்றதுனால நம்ம நார்மலான பாலை சேர்த்துக்கலாம். இது கூடயே 1 கப் சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமா வச்சிடலாம். பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுல மைதா மாவு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் சக்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு நான் 100 கிராம் நல்ல ஹார்டான பட்டரா எடுத்திருக்கேன். இதே சேர்த்து ஒரு 30 செகண்ட் மட்டும் மிக்ஸில அடிச்சு எடுத்தோம்னா இது மாதிரி பிடிக்கிறதுக்கு கொழுக்கட்டை மாதிரி வரணும். இதை ஒரு பிளேட்ல மாத்திட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி இந்த அளவுக்கு திக்னஸா எடுத்துக்கணும். நம்ம கிட்ட பை பண்ற பாத்திரம் இல்ல, அதனால நான் நார்மலான ஒரு பிளேட்டே எடுத்து அந்த கிரஸ்ட்டை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஃபோக் வச்சு எல்லா பக்கம் நல்லா குத்தி விட்டுடலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பம்கின் பியூரியும் சேர்த்துட்டு மேல கொஞ்சமா சுகர் அப்படியே தூவி விட்டுடலாம். அப்படியே அவன்ல வச்சு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பம்கின் பை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பாத்தீங்கன்னா உண்மையாவே தாறுமாறா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர்